ஹாய்! ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் லால்பாகில் நடந்த ஃப்ளவர் ஷோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. அதாவது முக்கிற மாதிரி கூட்டம், அவ்வளோ ஹெவி கூட்டம். நாங்கள் வர எனக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அதுவுமா போயிட்டோம். ஸோ இன்னும் ஹெவியாக இருந்தது கூட்டம். லீவ் அதுவுமா எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ யாராவது நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா தயவுசெய்து இந்த வீக்கெண்ட் பக்கம் போகவே போகாதீங்க. இதுக்காக ஒரு நாள் லீவ் போட்டாச்சும் வீக் டேஸ்லேயே போய் பார்த்துட்டு வந்துடணும். அண்ட் இதுக்கு வந்து வெளில ஒரு ஸ்கேனர் வச்சுருந்தாங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ் வந்து வெளியிலே புக் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே போனால் இன்னும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு போனோம். ஸோ ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். அன்னைக்கு நாங்கள் வந்துட்டோம். கூட்டம் ஹெவியாக இருக்குது. தூக்கம் வருது இப்போவே. உள்ளே போயிட்டு எப்படி பார்த்துட்டு வர்றதுன்னு தெரில. ஹாப்பி தீபாவளியா? இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாலிடேஸ்க்கு வந்தாச்சு. செகண்ட் டைமாக வந்து ஃப்ளவர் ஷோக்கு வந்திருக்கோம். உள்ளே வரும்போது செம்ம க்ரௌடாக இருக்குது. QR கோடு இருக்குதா? QR கோடு இருக்குது. அப்போ தான் அலோவ் பண்ணாங்க. கடைசியில் QR கோடு ஒன்றும் இல்லை, டிக்கெட் தான் கேட்டிருக்காங்க. அவங்க வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை என்ட்ரன்ஸ்லேயே QR கோடு கொடுத்துருப்பாங்க. அடல்ட்டுக்கு 100 rupees, கிட்ஸுக்கு வந்து 30 rupees. அவ்வளோதான் மேட்ரு. உள்ளே போய் பார்க்க வேண்டியதான். அது ஏற்கனவே பார்த்துருக்கோம். க்ரௌடு செம்மையாக இருக்குது. வாங்க, பைக் பார்க்கிங்லாம் பண்ண முடியாது, வெளியிலே எங்கேயும் பண்ணிக்கோங்க. கழிச்சு டிக்கெட் வாங்கிறதுக்காக க்யூ நிற்கிறாங்க. நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் போலீஸ் கூட்டம் இருக்கு. மைக் பேசிட்டு இந்த மரத்தெல்லாம் சும்மாவே நான் உட்காந்து வேடிக்கை பார்க்க சொன்னால் நான் பார்த்துட்டு இருப்பேன். இவங்க வேற ஆகுனா போய் கப்பல்ஸ் மாதிரி 2 பேர் நின்றுடுவாங்க எங்களை ஃபோட்டோ எட. முக்கிற மாதிரி எப்படி இருக்காங்க பாரு. ஐயோ அப்பா! இது வந்து எங்களோட செகண்ட் ஃப்ளவர் ஷோ. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஷோ வந்து கபன் பார்க்கில் தான் பார்த்தோம். அண்ட் அங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதாவது டால்ஃபின், எலிஃபெண்ட் அப்படின்னு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் எல்லா வெரைட்டி, பொமக்ரானட், பனானா, இந்த மாதிரி நிறைய இருந்தது. அண்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் சுமாருன்னு தான் சொல்லுவேன். இங்கே வந்து அந்த ஸ்டோன், அந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே வந்து ஒன்று பெருசாக வச்சுருந்தாங்க. அண்ட் அதை தவிர பெருசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் ஸ்டால்ஸுமே அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கம்மி தான். அங்கே வந்து எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் இருந்தது. அண்ட் இதுக்கு முன்னாடி நாங்கள் லால்பாக் வந்து 2-3 டைம்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கோம். அப்போல்லாம் யாருமே இல்லாமல் நாங்கள் மட்டும் தனியாக வந்த மாதிரி இருக்கும். அப்படி ஃப்ரீயாக இருக்கும். இன்றைக்கி வந்து அவ்வளோ கூட்டம், நிற்க இடம் இல்லை, நடக்க இடம் இல்லைன்ற மாதிரி. இதில் நிறைய குழந்தைங்கள்லாம் வேறு காணாமல் போயிட்டாங்க. ஸோ போலீஸ் அங்கங்கே எல்லா இடத்துலையும் பூத் வச்சு எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க போல இருக்குது. கபன் பார்க்கில் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. இங்கே நாங்கள் இன்னும் ஒன்றுமே பார்க்கல. ஒன்று தான் பார்த்துருக்கோம். ஆனால் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் வரவே கூடாது போல இருக்குது. கபன் பார்க்கே பெட்டர்னு தோணுது. இங்கே வந்து பார்த்ததில்ல. ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபைனல் வியூ சொல்லுவோம். புடலங்காய், எக்லாண்ட், கத்திரிக்காய், சொரக்காய், இந்த ஃப்ளவர் ஷோக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம எங்கேயாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் பார்க்க போகிறோன்னா நம்ம அங்கே போய் அந்த விஷயத்தை பார்க்க போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி எல்லாருமே இந்த ஃபோன் எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ வீடியோ. ஒரு வேளை எல்லாத்தையுமே வீடியோவில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் தான் உட்காந்து பார்ப்பாங்களேன்னு தெரியல. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா நானும் vlog எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் என்னென்னா எல்லாருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஃப்ளவர் ஷோக்கு வந்திருக்கோம், ஃப்ளவர் ஷோ பார்க்க போகிறோன்ட்டு. ஆனால் அதையும் தாண்டி எல்லோரும் உள்ளே போன உடனே அந்த கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபோன் தான் கையில் இருக்கும். வீடியோ ஃபோட்டோ இப்படி தான் இருந்தது. அங்கே இருக்கவங்களே போதுமா, ஹலோ மேடம், ஹீரோ சார் போங்க, ஹீரோயின் சார் மேடம் போங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் லிட்டரலாக அந்த ஒரே வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு பெரிய பார்ட் மட்டும்தான் அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அழகாக இருந்தது பார்க்க. அண்ட் மேலே ஃபுல்லாகவே அந்த ஃப்ளார்ஸ் எதுவுமே வாடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சுட்டே இருந்தாங்க. சுற்றி தண்ணி தான். அந்த 4 தூண்லேயும் எல்லா இடத்துலையும் சுற்றி தண்ணி.
அவ்வளோதான் ஃப்ளவர் ஷோ முடிஞ்சு போயிட்டு வாங்க அப்படின்ன மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஏன்னா இந்த ஒரு பெரிய பார்ட் மட்டும்தான், இந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேபி இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போயிருந்தேன்னா அங்கே குட்டி ஃபவுண்டைன் இருக்கும், பெரிய பெரிய மரம் இருக்கும், அங்கே ஏதாவது இருந்ததா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்து மலைச்சிக்கிட்டே நாங்கள் அவ்வளோ தூரம் போகவே இல்லை, இங்கே மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் இன்னொன்றும் கிளைமேட்டும் வந்து மழை வர மாதிரி இருக்குது, வெயில் அடிக்குது, சரி போகலாமா வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே வந்தாச்சு. அண்ட் என்னென்னா நான் இந்த வீடியோ வந்து அப்படியே ராவாக வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணணும் தான் நினச்சேன். ஒரு வேளை நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அப்படியே அப்லோட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு வெறும் இந்த விசில் சத்தம், கத்துறது, குழந்தைங்க கத்துறது, உங்கள் குழந்தை அங்கருக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க, இந்த மாதிரி சவுண்டு மட்டும் தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ அதனால தான் நடுவில் நான் வந்து வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறேன். அண்ட் அந்த வீடியோவில் அந்த ராவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த குட்டி கிளிப்பில் பாருங்கள் எவ்வளோ சவுண்டு இருக்குன்ட்டு. அண்ட் நீங்கள் யாராவது ஃப்ளவர் ஷோக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்களா, இல்லை உங்களுக்கு தான் பிடிக்கல எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட பார்ட் 1 vlog முடிச்சிக்கலாம். பார்ட் 2ல் என்னோடய ஃபேவரட் பார்ட், அதாவது நம்ம சின்ன வயசில் நம்மலாம் பார்த்து வளர்ந்துருப்போம்ல, இந்த கூரை வீடு, அங்கே எப்படி இருப்போம், ஊரில் எல்லோரும் எப்படி இருப்போம், அந்த வயசில் வாழ்ந்த அதே ஃபீலை இவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஃப்ளவர் ஷோவை விட எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன ஏது எல்லாமே நம்ம அப்கமிங் vlogsல கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.